ஹாய் கைஸ். ஸோ பக்கத்துல வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு. நான் 2 days முன்னாடியே சொல்லியிருந்தேன் வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு வேற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேற லெவல் வேலண்டைன்ஸ் டே அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு பிஃபோர் நான் எப்படி ஆஃபர் கொடுத்துருந்தேன்னா, இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்னு தான் கொடுத்துருந்தேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, குலுக்கல் முறையில் நபர்கள் தேர்ந்தெடுப்பு பரிசளிப்பு. ஸோ இது எப்படின்னா, இப்போ என்கிட்ட நாளையில இருந்து இந்த ஆஃபர் ஓகேங்களா, அதாவது டேட் பாத்தீங்கன்னா நாளையில இருந்து 29. ஸோ நான் இப்பதான் அப்டேட் பண்ண போறேன். 29ல இருந்து யார் என்கிட்ட என்ன ஆர்டர் பண்ணாலும் அவங்களுடைய பேரு ஓகேங்களா, பேர் எழுதி இந்த பாக்ஸ்ல போட்டுருவேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ். சோ நீங்க கிஃப்ட் ஆர்டர் பண்ணீங்க, அதாவது வந்து நாளையில இருந்து இந்த கிஃப்ட் ஸ்டார்ட் 29. சோ 29ல இருந்து நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் உங்களுடைய பேர் எழுதி இதுல நான் போடுறேன், பேரு ஒரு போன் நம்பர். சோ இது வந்து எவ்வளவு நாளைக்குன்னா February 14 அன்னைக்கு தான் இந்த தேர்ந்தெடுப்பு நான் எடுப்பேன் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ் சொன்னேன்ல, 3 பிரைஸ்ங்கிறது 3 பிரைஸ் நான் கொடுக்க மாட்டேன். அதாவது நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் 4th பிரைஸ் ஏதாவது ஆறுதல் பிரைஸ் இருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டிருக்காங்க. பட் எனக்கு ஆறுதல் பிரைஸ் எல்லாம் பிடிக்காது. செகண்ட் பிரைஸ் வந்தாலும் நான் என்ன யோசிப்பேன்னா, ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸை மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு நான் gift கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்குமே gift கண்டிப்பா இருக்கு. குலுக்கல் முறையில தான் தேர்ந்தெடுப்பு ஓகேவா. சோ என்னென்ன giftன்னு வர போற இடத்துல நம்ம பார்க்கலாம். சோ வேலண்டைன்ஸ் டேக்காக நிறைய நான் காம்போ ஆஃபர்ஸ்லாம் போட போறேன். சோ கிஃப்ட்ன்ற போது இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர், மொபைல் ஷாப், அப்புறம் துணி கடை, இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி இந்த குலுக்கல் முறை இதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா வந்து கிஃப்ட் ஷாப்புக்கு வந்து இந்த மாதிரி நான் குலுக்கல் முறை தேர்ந்தெடுப்பு நான் பண்றேன். சோ இது வந்து உங்களுக்குலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். எப்பவுமே ஒரே விஷயம் பண்ணா போர் அடிக்கும். சோ என்னோட ஸ்டேட்டஸ்க்குலாம் நிறைய பேர் அடிமை, அது நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது இவங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ இப்ப நிறைய பாத்துக்கிட்டே இருங்க. காம்போஸ் நான் போட போறேன், பாருங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் நான் வேலண்டைன்ஸ் டேக்காக நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன். பொக்கே எல்லாம் பாருங்க, எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து காம்போவா போட போறேன். சோ பரிசுகள் பார்க்கலாமா என்னென்னு? சோ வாங்க பார்க்கலாம். First prize Zebronic home theater 2.1 with 1 year warranty. Wow, Zebronic brandedல home theater. Second prize smart watch. நீங்கள் ஸ்மார்ட்டாக வெளியில் போகிறதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் 1+1ல கொடுக்குறேன். Third prize home cleaner mopping. Third prize. Fourth prize பார்த்தீங்கன்னா அழகான பவுல் வித் கப் ஃபுல் செட்டு. ஃபிஃப்த் ப்ரைஸ் வந்துட்டு அழகான நெக்லஸ் வித் ஸ்டோன் ஒர்க்கோட. சிக்ஸ்த்து ப்ரைஸ் ஒரு பேக் செட்டு, 5 பீசஸோட ஒரு பேக் செட்டு ஃபுல் செட்டு. செவன்த் ப்ரைஸ் வந்து ஃபேஸ் மசாஜர். நீங்கள் ஏதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். எயித்து ப்ரைஸ் வெஜிடபிள் கட்டர். நைன்த் ப்ரைஸ் அழகான ஒரு ஃப்ரேம், ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம். அண்ட் ஃபைனலி 10th ப்ரைஸ் 12 பீசஸ் ஆஃப் லிப் பாம். ஸோ நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். குவாலிட்டி கம்மியாலாம் நான் எதுலேயுமே கொடுக்க மாட்டேன். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நான் கொடுக்குறேன். ஸோ புக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்ன கைஸ், இந்த பரிசெல்லாம் பாத்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் 10 பிரைஸ் நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சோ இது என்ன இதுல ரூல்ஸ் அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஒரு தடவை ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க பேர் ஒரு தடவை மட்டும் தான் போடுவேன். சோ இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டு உங்க பேர் போட்டு நாளைக்கு ஆர்டர் பண்ணி போது அந்த மாதிரி பேரும் நான் போட மாட்டேன். ஒரு தடவை 5 டைம்ஸ் உங்க பேரை நான் போட மாட்டேன். என்னோட ஷாப் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல கிஃப்ட் கிடைக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா என்னால 10 பேருக்கு மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும். வரப்போற டேஸ்ல வேணா நான் கொடுப்பேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் எப்படின்னா, பரிசு வந்து இப்ப 5000 ரூபாய்க்கும் வாங்குறாங்க, சில பேர் 100 ரூபாய்க்கும். நம்ம கிட்ட ஸ்டார்டிங்னா 50 ரூபாயில கூட கிஃப்ட் இருக்கு. சோ யார் என்ன வாங்கினாலும் இதுல இந்த பாக்ஸ்ல நான் கண்டிப்பா போட்டுருவேன். ஆனா இது என்ன தெரியுமா, 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு கூட இந்த பரிசு உழுவும். என்னன்னா லக்கு, அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு பரிசு, அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் தான். சோ இவங்க தெரிஞ்ச கஸ்டமருக்கு அப்படி இப்படி எல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போங்க, அந்த போங்கெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ட்ரூவா ரியலா பண்ணணும். நான் வந்து கண்டிப்பா வந்து லைவ் வீடியோவா தான் நான் வந்து குலுக்கல் முறையில பரிசு நான் எடுத்துட்டு எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வரப்போற டேஸ்ல எல்லாம் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து இவ்வளவு தூரம் வந்து நான் ஷாப் ஓபன் பண்ணி 1 year ஆச்சு. ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டேனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு கிஃப்ட்ன்றது வந்துட்டு எப்பவுமே நமக்கு அழியாது. அது வாங்கும் போதே நமக்கு என்ன சொல்றது, அந்த கிஃப்ட்
எப்பதான் கையில கொடுப்பாங்கன்ற ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிஃப்ட்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும், பார்க்க ஆசையா இருக்கும். ஸோ வேலண்டைன்ஸ் டே நீங்களும் கிஃப்ட் பண்ணுங்க. வேலண்டைன்ஸ் டே கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அம்மா அப்பா தங்கை அண்ணன் ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடுக்கலாம். வேலண்டைன்ஸ் டேனா ஒரு கணவன் மனைவி உறவு, ஒரு அன்பை ஒரு வெளிப்படுத்துற மாதிரி தான் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானுமே லவ் மேரேஜ், அதனால நான் ரொம்ப எக்ஸைட்டடா நானும் ஒரு கிஃப்ட் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த நான் பின்னாடி வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் ஸ்டேட்டஸ்ல நான் போடுவேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இதை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. உங்கள் பேரை நான் கண்டிப்பாக எழுதி போடுவேன். எந்த விதமாக அதில் எந்த ஒரு இது நடக்காது. உங்கள் பேரை போட்டுட்டு நான் அதில் வந்துட்டு ஒரு வீடியோவும் அனுப்பிடுவேன், உங்கள் பேரை அதில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பிளே ஸ்டோர் கிஃப்ட் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஆஃபர்ஸ்லாம் நான் போடுறேன், எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னோட ஷாப்ல வாங்க, கிஃப்ட் அள்ளிக்கிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ, கீப் ஷாப்பிங் பிளேசஸ் அண்ட் தேங்க்யூ, பை பை.